உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இன்னைக்கு நாம வைக்க போற கோரிக்கை என்னன்னா, இத்தனை நாளா வேளாண்மை துறை அலுவலகத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் ஐயா எனக்கு இந்த மானியம் கொடுங்க, ஐயா எனக்கு இந்த மானியம் கொடுங்க, எனக்கு உரம் கொடு, மருந்து கொடு, தார்பாய் கொடு, ஈந்திரம் கொடு நம்ம படையெடுத்தோம் இல்லையா? அது நமக்கு எவ்வளவு எதிரானது. நாம எதை கேட்கணும் என்பதற்கான சரியான கோரிக்கை தான் இன்னைக்கு முன்வைக்க போகிறோம். இன்றைய நம்ம கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் 20,000 உற்பத்தி மானியமாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும். இதுதான் கோரிக்கை. என்னடா அது, சாதாரண ஒரு தார்பை தர மாட்டேங்கிறாங்க, மருந்து டப்பா தர மாட்டேங்கிறாங்க, பயிர் காப்பீடு தர மாட்டேங்கிறாங்க. ஏக்கராவுக்கு 20,000 வருஷத்துக்கு கேட்கறமே, கொடுப்பாங்களா? இந்த வக்கீல் தெரிஞ்சுதான் யோசிக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்பீங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் பேசும். விளக்கமா சொல்றது எப்படி சாத்தியம்னு. இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேளாண்மைக்குன்னு ஒதுக்கப்படுற தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45,600 கோடி. இந்த 45,600 கோடியில 8,600 கோடி ரூபாய் எதுக்காக போகுதுன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய வேளாண் உரிமை மின்சாரத்துக்கு நம்ம மாநில அரசாங்கம் நேரடியா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு செலுத்திடுது. மேற்கொண்டு ஒரு 3,000 கோடிக்கு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய இந்த வட்டி மானியம், கூட்டுறவு சங்கத்துல பயிர்கடன் வாங்கணும் இல்லைங்களா, இது போன்ற வட்டிய மானியங்களுக்கு ஒரு 3,000 கோடி ஒதுக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா 11,600 கோடி ரூபாய் நேரடியாக நம்மளுக்கு லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நேரடியாக வருகிறது. இப்ப மீதி எவ்வளவு தொகை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 45,600 கோடி ரூபாயில 11,600 கோடி ரூபாய் போச்சு அப்படின்னா 34,000 கோடி சராசரியா மிச்சம் இருக்குதுங்க. இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில வேளாண்மைத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல 1,51,00,000 பாசன பரப்பு விளையிற பரப்பாக நாங்க உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 1,51,00,000 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா கணக்கு பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கோடி தான் செலவு. யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் கூடுதலா நிதி ஒதுக்க வேண்டியது இல்ல, எங்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உரத்துக்கு, மருந்துக்கு, மானியத்துக்கு, மருந்து டப்பாவுக்கு, பவர் டில்லருக்கு இந்த மாதிரி தேவையில்லை நமக்கு எதுவும். இது நமக்கு எப்பவும் கிடைக்கிறதும் இல்ல. 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த பொருளும் தரம் இல்ல. 52 மானிய திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்துது. வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை துறை, வேளாண்மை பொறியியல் துறைன்னு சொல்லி 52 திட்டங்கள் செயல்படுத்துது. இந்த திட்டங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு பொருளை விற்கக்கூடிய நிறுவனங்கள் அரசாங்கத்திட்ட போய், அமைச்சர்கள்ட்ட போய், அதிகாரிகிட்ட போய் உட்கார்ந்து பேசி திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்கள் மூலமா அவை பொருளை வித்துட்டு போயிடுறாங்க. 1 ரூபா பொருளை 2 ரூபாய்க்கு வித்து 1.5 ரூபாய்க்கு நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதுவும் தரம் இல்ல. அதே பொருளை சந்தையில் நம்ம வாங்க போறோம், கடையில வாங்க போறோம்னா 1 ரூபாய்க்கு பொருளை வாங்கல, தரமாக இருக்கிறது. அப்போ நமக்கு மானிய திட்டங்களை ஒதுக்குறேங்கிற பேர்ல அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நிறுவனங்களும் கொள்ளையடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்யற பொருளை நம்ம எளிமையாக நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உன் பொருளை வேண்டாம், அரசாங்கத்தோட மானிய திட்டமே வேண்டாம், எங்களுக்கு பணமா கொடுத்துரு, எங்க வங்கி கணக்குல வர வச்சுக்க, எங்க வணிகர்கள் வர வச்சுன்னா எனக்கு தேவையான உரமோ விதையோ மருந்தோ ஈதரமோ நான் வாங்கி போறேன், எனக்கு ஆள் சம்பளத்தை கொடுக்க வேண்டியது நான் வச்சுக்க போறேன், எல்லா செலவுக்கு நான் பயன்படுத்திக்க போறேன், டிராக்டர் வேணா நான் வாடகை எடுத்துக்க போறேன், இப்படி பயன்படுத்திட்டு போறோம். எதற்காக இந்த மானிய திட்டங்கள்? இந்த மானிய திட்டங்கள் நிறுவனங்களையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் மட்டுமே வாழ வைப்பவை. இது ஏற்கனவே எங்காச்சும் அமல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா மிகச்சிறப்பாக தெலுங்கானாவில் அமல்படுத்தி இருக்கிறார்கள். தெலுங்கானாவோட பட்ஜெட் வேளாண்மைக்கு ஒதுக்குறது 23,500 கோடி ஒவ்வொரு வருஷம். அதுல 18,500 கோடி ரூபாய் எடுத்து யோசிச்சு பாருங்க. 23,500 கோடியில 18,500 கோடி எடுத்து ஏக்கராவுக்கு 15,000 ரூபான்னு சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் நேரடியாக வங்கி கணக்குல போட்டுறாங்க. இந்த திட்டம் 10 வருஷம் அமல்ல இருக்குது. இந்த திட்டம் வந்ததால தெலுங்கானாவில் கிராம பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, பண சுழற்சி வந்திருக்குது, பொருளாதாரம் பெருகி இருக்குது, விவசாயிகளுடைய உற்பத்தி கூடி இருக்கிறது, விவசாயிகள் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நேரடியாக கையில பணம் வந்துருது, வேலை செய்யறாங்க, அரசாங்கம் பணம் கொடுக்குது. அப்படின்னு 10,000 ரூபாயா தொடங்கின திட்டம் இன்னைக்கு 15,000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல அதை விட பட்ஜெட்டோட தொகை அதிகம். அங்க 23,500 கோடி, இங்க 45,600 கோடி. அப்படி இருக்கும்போது அதை விட இங்க உற்பத்தி செலவு அதிகம் இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுங்க. 2 பருவ பயிர் இருக்குது, பருவத்துக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா தெலுங்கானாவில் பருவத்துக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ 7,500 ரூபாய் மாத்திருக்காங்க, நீங்களும் கொடுங்க. அப்ப இந்த திட்டத்தை கொடுக்கும் போது விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் வரும், கிராம பொருளாதாரம் உயரும், பண சுழற்சி அதிகமாகும்.
விவசாயிகளுக்கு தேவையான பொருளை, தரமான பொருளை, தரமா சேகரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட இருந்து விவசாயிகள் வாங்கிக்குவாங்க. அதிகாரிட்ட போய் ஒரு மானிய பொருள் கேட்டு போன இன்னொரு பொருளை திணிக்கிறாருல்ல, இப்படிக்கு வாங்கி இதை தரல, இதை வாங்கி, அந்த வேலையே கிடையாது. எங்க வேளாண்மை துறை அலுவலரோட வேலை என்ன? நம்மளுக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்கணும், நாம் உற்பத்தி செய்யற பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு ஆலோசனை கொடுக்கணும், சந்தைப்படுத்துறதுக்கு உதவி செய்யணும். இதுதானே வேளாண்மை துறை வேலை, தோட்டக்கலைத்துறை வேலை, வேளாண் வணிக விற்பனை துறையோட வேலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தனியார் நிறுவனங்களோட பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நம்மகிட்ட மார்க்கெட் பண்ற, சந்தைப்படுத்துற நிறுவனங்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி உங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம். ஐயோ, இத்தனை நாள் நம்ம பலன் அடைஞ்சிட்டுமே, லட்சத்துல கொடியில பண்ணி பழிட்டோமே, காசு வாங்கி பழிட்டோமே, எப்படி நிக்கணும்? உடனே அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த அதிகாரிகள்ட்ட இருந்து நேரடி இந்த மானிய திட்டத்தை வந்து தனியே லவ்ட்டிட்டு போவாங்க. சில லெட்டர் பர்சன்கள் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மானிய திட்டம் இல்லைன்னு நம்ம எப்படி விவசாயம் பண்றதுமாங்க? இந்த மானிய திட்டங்கள் 90% விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே இல்லை. தனித்தனியா வாங்கி கள்ள சந்தையில வித்துட்டு போயிடுறாங்க. எனவே இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நற்பெயர் கிடைக்கும். ஏன் இன்னும் திமுக மீண்டும் ஆட்சி வர்றது கூட உதவியா இருக்கும். விவசாயிகள் ஓட்டுகள் அப்படியே அவருக்கு போய் சேரும். எனவே திமுக இதை கவனத்துடன் பரிசீலிக்கணும். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இதற்கான குழுவை அமைத்து ஆய்வு செய்யணும். உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்கணும். ஏன்னா தெலுங்கானாவில் இருக்குது, போங்க ஆய்வு பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க, திட்டத்தை அமல்படுத்துங்க, அறிவிப்பு செய்யுங்க. இதைத்தான் நாங்கள் 2023 30 நாள் காத்திருப்பு போராட்டம், சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னு பாத்தீங்கன்னா 600 பேர் கைது, இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சிட்டே இருக்கிறோம். ஆனா மானிய திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்கிறீங்க. எனவே இந்த திட்டங்கள் தேவையில்லை. இன்னொன்னு பாருங்க, இந்த திட்டத்தை வந்துருச்சுன்னா வேளாண்மைத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் எல்லாரும் விவசாயிகளுடைய உற்பத்தி செய்யற பொருளை சந்தைப்படுத்துற வேலையை பார்ப்பாங்க. உண்மையிலுமே விவசாயம் மேம்படும். இதுதான் தெலுங்கானாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும், தமிழ்நாடு அரசும், வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக விவசாயிகளுடைய இந்த நியாயமான, சரியான, உண்மையான கோரிக்கையை ஏற்று ஏக்கருக்கு 20,000 ரூபாய் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் உற்பத்தி மானியமாக, மூலதன மானியமாக வழங்க வேண்டும் என இந்த காணொலி வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.